இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க சோலார் பவர் பேங்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னா அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அமேசான்ல வாங்கின இந்த சோலார் பவர் பேங்க் இருக்கு இல்லையா, இது வந்து பிளேவர் அப்படின்ற பிராண்டு. இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால இந்த பிராண்ட் வந்து வாங்கினேன். ஸோ இதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு வயர்லெஸ் பவர் பேங்க். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த சோலார் பவர் பேங்கை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து அதை வந்து அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர்ல வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயுமே பாக்ஸ்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஹோல்டர், எங்கேயாவது நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு காம்பஸும் இருக்கு. ஸோ இன்னும் வந்து சோலார் பவர் பேங்க் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த சோலார் பவர் பேங்க் எடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அதர் சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பேக் சைடு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வயர்லெஸ் சோலார் பேங்க் அப்படின்னு அதனுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 10,000 mAh வந்து பவர் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இதனோட வெயிட் எவ்வளவு, இதனுடைய அவுட்புட் எவ்வளவு, அப்புறம் சி டைப் கேபிள் வந்து இருக்கு, அது இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாப்ல வந்து இதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு பவர் பட்டன் வந்து இந்த சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம வந்து லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இத. ஸோ இந்த இருக்க அந்த பவர் பட்டன். இது வந்து சார்ஜ் போடுறது, ஆஃப் பண்றது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து அந்த கேபிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஎஸ்பி கேபிள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கனெக்ட் பண்றதுக்காக ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு காம்பஸோட ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருந்தாங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து எவ்வளவு பவர் வந்து சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று வந்து 6 மந்த்ஸ்க்கு மேல வந்து நம்ம வந்து இந்த பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சேம் டைம் வந்து இது வந்து ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கேபிள். இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஐட்டம் தான் வந்து இந்த பவர் பேங்க்கு கூட கொடுத்த ஐட்டங்கள். ஸோ உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வந்து அமேசான்ல வாங்கினேன், அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.